நடிகர் பாக்யராஜா தன்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிற அளவுக்கு பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆரோட அன்பை பெற்றவர். அவர் ஒரு முறை எம்ஜிஆரோட சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தார். அந்த நேரம் பாக்யராஜோட மனைவிக்கு பிரசவமாக இருந்தது. அந்த செய்தி அவருக்கு அந்த நேரத்தில் தெரிய வர எம்ஜிஆர் அவர்கள் பாக்யராஜை நீ அவங்கள பார்க்குறதுக்காக போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இல்லை நான் வந்த வேலையை முடிச்சுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகலை. சரி இவர் எப்படியும் அவங்க கூட பேசவாது வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் இல்லாதனால எம்ஜிஆர் வந்து போலீஸோட வயர்லெஸ் ஃபோன் மூலமாக அவங்கள மனைவி கூட பேச வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறமா வீட்டுக்கு போன பிறகு அவர் மனைவி குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக குழந்தைங்கள தன்னோட 2 குழந்தைங்களையும், இது வந்து 2வது குழந்தை, 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அவர் பார்க்க போயிருக்காரு. அவங்களெல்லாம் வரவேற்று உட்கார வச்சுட்டு எம்ஜிஆர் வந்து குழந்தைக்கு வந்து செயினை பரிசளிக்கிறதுக்காக பாக்கெட்டில் வச்சுருந்த போல். இப்போ வந்து தேடி பார்த்துட்டு இல்லை நீ போய் மேலே செயின் நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேன் போல், எடுத்துகிட்டு வான்னு ஜானகி அம்மாட்ட சொல்கிறாராம். அந்த அம்மா வந்து இல்லையே நீங்கள் எடுத்தீங்களே அப்படின்னு சொல்கிறாங்களாம். இல்லை நான் மறந்துட்டேன் போல், நீ போய் மேலே தேடி பார்த்து எடுத்துகிட்டு வா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது செயின் ஒன்று எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாராம். சரின்னு அந்த அம்மா மேலே போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களாம். இப்போ அந்த செயினை ஒரு குழந்தைக்கு போயிட்டு தன்னோட பாக்கெட்லேருந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த செயினை எடுத்து இப்போ போட போகிறாராம். இவங்க எல்லோரும் திகைச்சு பார்க்கும்போது இல்லை அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் போட்டால் இன்னொரு குழந்த பார்த்து ஏங்கி போயிடும், அதனால தான் செயின் இல்லைன்னு சொல்லி உன்னை மேலே போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவரோட இந்த குறும்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் பகிர்ந்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி.